அன்பார்ந்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம். ஞான ஒளி இரா பாண்டியன். திருட தெரிஞ்சாலும் தெத்த தெரியணும் என்பது பழமொழி. இப்படி தான் ஒரு பள்ளியில் உள்ள வகுப்பறையில் ஆசிரியர் பாடம் நடத்தி கொண்டிருந்தார் மாணவர்களுக்கு. அந்த ஆசிரியருக்கு ஏதோ மனசோர்வு, தனக்கு முன் உள்ள மேசையில் சாய்ந்து தூங்க தொடங்கிவிட்டார். அந்த நேரத்தில் கல்வித்துறையினுடைய உயர் அதிகாரி திடீரென்று வகுப்பறைக்குள் நுழைந்து விட்டார். மாணவர்கள் அனைவரும் சார் சார் அப்படி என்று சத்தம் போட்டு அவரை எழுப்பினார்கள். உடனே ஆசிரியர் விழித்து பார்த்தால் உயர் அதிகாரி தனக்கு முன் நிற்பதை கண்டார். அவர் சற்றும் பொருள்படுத்தவில்லை. உடனே பாடம் நடத்த தொடங்கிவிட்டார். மானை துரத்தி கொண்ட ஓடிய அந்த சிங்கம் மான் தப்பித்து விட்டதால் இப்போ நான் தூங்குவது போல நடித்து காமிச்சேனே, அதே போல இந்த சிங்கமானது தூங்கியது. பிறகு அந்த மான் வந்தது. திடீரென்று சிங்கம் பாய்ந்து அந்த மானை பிடித்து உண்டது என்று பாடத்தை தொடர்ந்து நடத்த ஆரம்பித்து விட்டார். இதை பார்த்த உயர் அதிகாரி, பயங்கரமான ஆளு போல இருக்க ஆசிரியர் அப்படின்னு அசந்து போய் நின்னாராம். இப்படி தான் ஒரு அம்மா குழா அடியில் தண்ணி பிடிப்பதற்காக ரொம்ப நேரம் காத்திருந்தாங்க. ரொம்ப நேரம் தண்ணி வராததுனால புது தவளையை கட்டை மேலே வச்சுவிட்டு அந்த அம்மா தூங்க தொடங்கி விட்டார்கள். அரைகுறையாக தான் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. உடனே அதன் வழியே ஒரு திருடன் ஒருவன் வந்தான். தவளையை எடுத்தான், சைக்கிளில் வச்சான். திடீர்னு ஓட்டம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். உடனே இந்த அம்மா விழித்து கொண்டு தவளை 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 என்று கத்த தொடங்கினார்கள். உடனே அந்த திருடன் என்ன தெரியுமா சொன்னான், நீ கேட்குற விலைக்கு இந்த தவளை விலை கட்டாதுமா, போமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஓட்டம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். இதை சுற்றியும் முற்றியும் பார்த்தவர்கள் இந்த அம்மா வேகமாக கத்துவதை பார்த்துவிட்டு வந்து விசாரணை செய்தார்கள். நான் அரைகுறையாக தூங்கிட்டு இருந்தேன், என்னுடைய தவளை எடுத்துகிட்டு இந்த ஒரு திருட்டு ஓடிவிட்டான் அப்படின்னு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள்ட்ட இந்த அம்மா சொன்னாங்க. அப்போ அந்த அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் சொன்னாங்க, இந்த தவளையை திருடிக்கிட்டு போகிறான்னு நீ கத்துனியா? தவளை தவளைன்னு தான் கத்தினிய ஒழிய என்னுடைய தவளையை இந்த திருடன் ஒருத்தன் திருடிக்கிட்டு போனான்னு கத்திருந்தா நாங்கள் ஓடி போய் உடனே பிடிச்சிருப்போமே. அந்த சொல்ல விட்டுட்டியாம்மா. நீ தவளை தவளைன்னு கத்தினாதனால அவன் நீ கேட்குற விலைக்கு அந்த தவளை விலை கட்டாதுன்னு தூக்கிட்டு விட்டான். அவன் தவளை விற்க வந்தவனு நாங்கள் நினச்சிக்கிட்டோம்மா அப்படின்னு சொன்னார்களாம். இது எப்படி இருக்குது? ஆமாம், தப்பு செய்தாலும் தப்பிக்க தெரியணும், அதுக்கு சமயோஜித புத்தி இருக்கணும். இது உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.